இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 30வது அதிகாரமானது தாவீதும் அவருடைய படைகளும் அந்த ஆட்களும் திரும்பி அவருடைய இடத்துக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிக்லாத்தை அடையிறதுக்கு முன்பாகவே அமலேக்கியர் என்ன செய்யறாங்க, இவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து அங்கிருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அந்த சிக்லாக்கை தீக்கிரையாக்கிட்டு பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சிறப்பிடிச்சிட்டு போறாங்க. இதை பார்த்த உடனே தாவீதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்போ அந்த அகிமெலக்கினுடைய மகனாகிய குரு அபியாத்தரிடம் கூப்பிட்டு இங்க கொண்டு வாங்க, ஏப்போத்தை இங்க என்னிடம் கொண்டு வாரும் என்று சொல்லி, அப்போ ஏப்போத்தை அணிந்தவனாய் கடவுளிடம் கேட்கிறார், நான் அவருடைய அமலேக்கியனுடைய பின்னாடி செல்லட்டுமா, சென்றால் எனக்கு நீங்கள் வெற்றி கிடைக்குமா, கொடுப்பீரா என்று கேட்க கடவுளும் சொல்லுகிறார், பின்னாடி செல், அவர்கள் உன் கையில் ஒப்படைக்கப்படுவார்கள், நீ எல்லா கொள்ளை பொருள்களையும் மீட்டு வருவாய், இதோ சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து உன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாத்தையும் மீட்டு வருவீர் போ என்று சொல்ல, இந்த படை வீரர்கள் எல்லாம் போறாங்க. அதுல 200 பேரு அவர்களால போக முடியல. அதனால அங்கேயே அவங்க ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மீதி எல்லாரும் போய் அவர்கள் எல்லாத்தையும் படையிலே வெற்றி பெற்று எல்லாத்தையும் தும்சம் பண்ணிட்டு பொருட்களோடு திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து இங்க வருகின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. அதாவது ஒரு தீய எண்ணம் படைத்த அந்த படை வீரர்கள்லாம் இங்க 200 பேருக்கு காத்திருக்காங்கல்ல, இதோ கொள்ளையடிக்கப்பட்ட இந்த பொருட்கள் நமக்கு மட்டும்தான், இவர்களோடு பங்கிட முடியாது, ஏன்னா இவர்கள் வரல என்று சொல்ல, அப்போ தாவீது சொல்றாரு, அப்படி அல்ல, இது எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும், அவர்களும் நம்ம உரியவர்களே, ஏன்னா நம்முடைய பொருட்களை பாதுகாத்தவர்கள் என்று சொல்லி அந்த ஒரு சட்டம் வழியாக அந்த ஒரு சமநிலையை கொண்டு வருவதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் இன்னும் தாவீதை உயர்த்தி கொண்டே இருப்பதையும் அவர் வழியாக அந்த வெற்றிகளை சூட்டுவதையும் நாம் உள்வாங்கியவர்களாக நாம் இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். 3ஆம் நாள் தாவீது அவர் தம் ஆட்களும் சிக்லாக்கை அடைவதற்குள் அமலேக்கியர் நெகேபு சிக்லாகு ஆகிய பகுதிகளை கொள்ளையடித்தனர். சிக்லாக்கை தாக்கி தீக்கிரையாக்கினர். அங்கிருந்த பெண்கள் மற்றும் சிறியோர் பெரியோர் அனைவரையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்றுவிடாமல் அவர்களை கூட்டிக் கொண்டு தங்கள் வழியே சென்றனர். தாவீதும் அவர் தம் ஆட்களும் நகருக்கு வந்தபோது அது நெருப்பினால் அழிக்கப்பட்டிருப்பதையும் தங்கள் மனைவியர் புதல்வர் மற்றும் புதல்வியர் சிறைப்பட்டிருப்பதையும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவருடன் வந்த மக்களும் வலிமை உள்ள மட்டும் ஓலமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவியராகிய இஸ்ரேலை சார்ந்த அகினோபாமும் கார்மேலை சார்ந்த நாபாலினுடைய கைம்பெண்ணான அபிகாயிலும் கூட சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தனர். தாவீது மிகவும் மன வருத்தமடைந்தார். வீரர் அனைவரும் தம் புதல்வர் புதவியர் பொருட்டு மிகவும் துயரத்தால் அவரை கல்லால் எரிய வேண்டும் என பேசிக் கொண்டனர். ஆனால் தாவீது கடவுளாகிய ஆண்டவரின் வலிமையை பெற்றிருந்தார். பின்பு தாவீது அகிமெலக்கினுடைய மகனாகிய குரு அபியத்தாரிடம் ஏப்போத்தை என்னிடம் கொண்டு வாரும் என்று கூறவே அபியத்தார் ஏப்போத்தை தாவீதிடம் கொண்டு வந்தார். அப்பொழுது தாவீது, நான் கொள்ளை கூட்டத்தாரை பின்தொடர்ந்து செல்லட்டுமா, நான் வெற்றி கொள்வேனா என்று ஆண்டவரிடம் வினவினார். அதற்கு ஆண்டவர், பின்தொடர்ந்து செல், நீ வெற்றி அடைவது உறுதி, சிறைப்பட்டோரை மீட்பதும் உறுதி என்று பதிலளித்தார். ஆதலால் தாவீதும் அவருடன் இருந்த 600 பேரும் புறப்பட்டு பெசோர் என்ற அந்த ஓடைக்கு வந்தனர். களைப்படைந்தோர் அங்கேயே தங்கிவிட்டனர். எனவே தாவீது 400 பேரோடு அவர்களை பின்தொடர்ந்தார். களைப்படைந்தோர் 200 பேர் பெசோர் ஓடையை கடக்க இயலாமல் அங்கேயே தங்கிவிட்டனர். வயல்வெளியில் அவர்கள் ஓர் எகிப்தியனை கண்டு அவனை தாவீதிடம் அழைத்து வந்தார்கள். உண்பதற்கு அப்பமும் குடிப்பதற்கு தண்ணீரும் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான அந்த திராட்சை பழ அடைகள் 2ஐயும் அவனுக்கு கொடுத்தார்கள். அவன் அவற்றை சாப்பிட்ட பின் புத்துயிர் பெற்றான். ஏனெனில் அவன் இரவு பகல் 3 நாளாக அப்பம் உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாரை சேர்ந்தவன், எங்கிருந்து வருகிறார் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் ஒரு எகிப்திய இளைஞன், ஒரு அமலேக்கிய மனிதனுடைய பணியாள்,
நான் நோயுற்றதால் 3 நாட்களுக்கு முன் என் தலைவர் என்னை விட்டுவிட்டு சென்றார். நாங்கள் கிரேத்தியனுடைய தென்பகுதியையும் யூதாவினுடைய தென்பகுதியையும் காலேபினுடைய தென்பகுதியையும் கொள்ளையடித்து சிக்லாரை தீக்கிரையாக்கியிருந்தோம் என்று பதிலளித்தான். தாவீது அவனிடம், அக்கொள்ளை கூட்டத்தினரிடம் என்னை அழைத்து செல்வாயா என்று கேட்க, அவன், என்னை கொல்லவோ என் தலைவரிடம் என்னை ஒப்படைக்கவோ மாட்டீர் என ஆண்டவர் பெயரால் எனக்கு ஆணையிட்டு கூறும், அப்பொழுது நான் அக்கூட்டத்தினரிடம் உம்மை அழைத்து செல்வேன் என்றான். அவ்வாறே அவன் தாவீதை அழைத்து சென்றபோது, இதோ தங்கள் பெலிஸ்தியர் நாட்டினின்றும் யூதா நாட்டினின்றும் கொண்டு வந்த மாபெரும் கொள்ளை பொருளை முன்னிட்டு அவர்கள் வெளியில் கும்பல் கும்பலாய் உண்டு குடித்து நடனமாடிக் கொண்டிருந்தார்கள். தாவீது அன்று மாலை தொடங்கி மறுநாள் மாலை வரை அவர்களோடு போரிட்டார். ஒட்டகங்கள் மீது ஏறி ஓடியது 400 வீரர்களை தவிர அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. அமலேக்கியர் கொண்டு சென்ற எல்லாவற்றையும் தாவீது மீட்டதுடன் தம் மனைவியர் 2 விடுவித்தார். அவர்கள் சிறைபிடித்தவர்கள் சிறுவரோ முதியோரோ புதல்வரோ புதல்வியரோ எவரும் விடுபடாமல் அவர் மீட்டார். கொள்ளை பொருட்களில் அனைத்தையும் தாவீது மீட்டு கொண்டு வந்தார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் தாவீது கைப்பற்றினார். அந்த கால்நடைகள் தாவீதுக்கு முன் ஓட்டி வந்த மக்கள், இது தாவீதின் கொள்ளை பொருட்கள் என்றார்கள். பின்பு களைப்பு மிகுதியினால் தாவீதை பின்தொடராமல் பேசோர் ஓடை அருகே தங்கிவிட்ட 200 பேரிடம் தாவீது வந்தார். அப்பொழுது அவர்கள் தாவீது அவரோடு இருந்த மக்களையும் சந்திக்க எதிர்கொண்டு சென்றார்கள். தாவீது அம்மக்களை நெருங்கிய போது அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறினார். ஆனால் தாவீதோடு சென்றவர்களில் இருந்த தீயவர் மற்றும் கயவர் எல்லாரும், அவர்கள் நம்முடன் வராததால் நாம் மீட்டு கொண்டு வந்த அந்த கொள்ளை பொருட்களில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டோம். அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் மனைவியையும் பிள்ளைகளும் மட்டும் அழைத்து செல்லட்டும் என்றனர். அதற்கு தாவீது, என் சகோதரர்களே, ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அவரே நம்மை காப்பாற்றி நமக்கு எதிராக வந்த கொள்ளை கூட்டத்தினரை நம் கையில் ஒப்படைத்தார். இதன் பொருட்டு நீங்கள் சொல்வதை யார் கேட்பார்கள்? ஏனெனில் போரிட செல்வோரினுடைய பங்கு எவ்வளவோ அதே அளவுதான் போர் பொருட்களை காத்தவரின் பங்கும் இருக்கும். இருவருடைய பங்கும் சமமாகவே இருக்கும் என்றார். இந்த முறையை இன்று வரை உள்ளது போல் இஸ்ரேல் பின்பற்றும்படி தாவீது நியமமும் கட்டளையுமாக ஏற்படுத்தினார். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது கொள்ளை பொருட்களில் ஒரு பகுதியை யூதாவின் பெரியோர்களான நம் நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து, இதோ ஆண்டவனுடைய எதிரிகளிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களில் ஒரு பகுதியை உங்களுக்கு என் அன்பளிப்பாய் அனுப்புகிறேன் என்று சொன்னார். தம் நண்பர்களுக்கும் அவர் அன்பளிப்புகள் அனுப்பினார். அவர்கள் பின்வருவோர் ஆவர்: பெத்தேல், ராமோத்தினுடைய தென்பகுதி, யாத்தீர் ஆகியவற்றில் இருந்தோர், ஆரோயோர், சிப்மோத்து, எஸ்தேமோவா ஆகியவற்றில் இருந்தோர், ராக்கால், எரகுமவேலரின் நகர்கள், கேனியரினுடைய நகர்கள் ஆகியவற்றில் இருந்தோர், ஒர்மா, பொராசன், அத்தாகு ஆகியவற்றில் இருந்தோர், எபினோனினுடைய தாவீதும் அவர் தம் ஆட்களும் நடமாடிய எல்லா இடங்களிலும் இருந்தோர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.